கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். வக்பு திருச்ச சட்டம் அப்படின்றது பேசிக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி திருன்னு முழிப்பார். அது அப்படிதாங்க. அது ஏங்க நீங்கள் அவங்க சொத்தை நீங்கள் எடுக்கிறீங்க? நீங்கள் அவங்க சொத்தை நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. யோ, வக்பு திருத்த சட்டம்னா என்னன்னு சொல்லியான்னு கேட்குறாரு செய்தியாளர். அது அப்படிதாங்க. கேரவனில் உட்காந்துட்டு ஃபுல்லாக காற்று வாங்கிட்டு ரெடி ஷார்ட் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு குல்லா போட்டு உட்காந்து அப்படி கஞ்சி குடிச்சிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவானவன்னு சொன்னால் நடந்துருமா? இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களை நம்பிடுவாங்களா? நீங்கள் வந்தவொடனே செய்தியாளர் கொண்டு வந்து மைக்கை தூந்து வாயில் வைப்பான். சொல்லியா வக்பு திருத்த சட்டம் அந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இதை எதிர்க்கீங்கன்னு கேட்டால் இன்னைக்கு வரையும் விஜய்க்கு அதற்கான விடையை சொல்ல தெரியாது. எழுதி வச்சுக்கோங்க, தெரியாது. புசியானது அதை விட புத்திசாலி. இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாங்க, அவர் சொல்கிற பதிலெலாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது. எந்த தரவுகள் இல்லை, எந்த டேட்டா இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. சமீபத்தில் வக்பு மசோதா அந்த சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தாவேகா கட்சி சார்பில், அதாவது விஜயோட அரசியல் கட்சி சார்பில் பல இடங்களில் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரவே இல்லையே சார், இந்த போராட்டத்தை எதுவுமே கலந்துக்கவே இல்லையே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இந்த போராட்டத்திற்கு இல்லை, எந்த போராட்டத்துக்குமே வரமாட்டார். குறிப்பாக இந்த போராட்டத்துக்கு அவர் வரவே மாட்டார். ஏன் அப்படின்னா, வக்பு திருச்ச சட்டம் அப்படின்றதுக்கு பேசிக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி திருன்னு முழிப்பார். இப்போ புசி ஆனந்த் முழிச்சிட்டு இருக்காரு பாரு. அது அப்படிதாங்க. அது ஏங்க நீங்கள் அவங்க சொத்தை நீங்கள் எடுக்கிறீங்க? நீங்கள் அவங்க சொத்தை நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. யோ, வக்பு திருத்த சட்டம்னா என்னன்னு சொல்லியான்னு கேட்குறாரு செய்தியாளர். அது அப்படிதாங்க. உங்கள் வீடு சொத்தை எடுத்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களாங்க அப்படின்னு சொல்லி இந்த பூசி முழுகிற வேலை தான் அவர் பொதுச் செயலாளர் பண்ணுறாரு. விஜய்கிட்ட நீங்கள் வக்பு திருத்த சட்டத்தை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க, வக் போர்டு அப்படின்னா என்ன அப்படின்ற மட்டும் நீங்கள் சும்மா கேளுங்களேன். வக் போர்டுனா பெக்கன்னு முழிப்பார் அவர். அதனால தான் அவர் இந்த போராட்டம்ல எந்த போராட்டமும் வர்றதில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்கிறதில்லை. வக்பு திருத்த சட்டம் இன்றைக்கு பெரும்பான்மை பெற்று மக்களவையிலும் மாநில அளவிலும் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு ஜனாதிபதியில் ஒப்புதல் பெறப்போகுது, சட்டமாக போகுது. எப்படி முத்தலாக் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக முஸ்லீம் பெண்களுக்கு அமைந்ததோ, அதேமாரி இஸ்லாமிய ஏழைகளுக்கு, இஸ்லாமிய மகளிர்களுக்கு இந்த வக்பு திருத்த சட்டம் மிகப்பெரிய ஒரு பயனை அளிக்கும் அப்படின்றது தான் மத்திய அரசினுடைய நோக்கம். இது வக்பு திருத்த சட்டத்தை பற்றி பேசணும்னா பெரிய ஒரு டிபேட்டே வைக்கலாம். நம்ம நிறைய டிவிகளை பேசியிருக்கோம். ஏன்னா அது ஏன் கொண்டு வராங்க, என்ன கொண்டு வரான்றது சம்மந்தமாக பேசுனா பெருசாக வைக்கலாம். ஆனால் நம்ம அது உள்ளே போக விரும்பலை. இஸ்லாமியர் இருக்கக்கூடிய சொத்துக்கள், தானமாக வழங்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அந்த ஏழைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரிவினருக்கும் சமமாக போய் சேர வேண்டும். இன்று வரையும் அந்த சொத்துக்கள் போய் சேரவில்லை. அதனால தான் இன்றைக்கு அதை ஒரு மத்திய அரசு ஒரு குடையின் கீழே கொண்டு அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கான ஒரு போர்டு வைக்கிறாங்க. மாநில அரசுக்கிட்ட தான் வக்போடு நிலங்கள் இருக்கிறதுனால மாநில வக்பு கவுன்சிலோட கட்டுப்படுத்துறது தமிழக அரசு தான் கட்டுப்படுத்தும். மத்திய வக்போர்டுடைய கவுன்சிலில் 22 பேர் இருப்பாங்க. அதில் 4 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க, 2 பெண்கள் இருப்பாங்க, 3 எம்பிஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாருமே முஸ்லீம் தான். பெரும்பான்மையாக இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்கே முடிவெடுக்கிற டிசிஷனில் இருப்பாங்க. அங்கே எதுக்கு இதை பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்ற அப்படின்றதுக்கான பெரிய வரவுரையை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இராணுவத்துக்கு அடுத்தபடியாக, அதற்கப்புறம் நம்மளுடைய ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்து இந்தியாவில் யாருக்கு இருக்குதுன்னா வக்போர்டு தான் இருக்குது. ஆனால் அது முறைப்படுத்தப்பட்டு அந்த சொத்துக்களுடைய பயன்கள் கொண்டு போய் சேருதா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட அளவில் கணக்கு விடாமல் இருக்கக்கூடிய நிலங்களுக்கான சொந்தங்கள் இருக்கிறப்ப அதற்கான வருமானம் வருதான்னு கேட்டால் அந்த வருமானம் இல்லை, அதை முறைப்படுத்துகிறாங்க. சரி, இது ஒரு பிரச்சனை. இதை நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்போ அதை பற்றிய மொத்த புரிதலையும் வெளியில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசணும்ல. ஒரு கட்சியினுடைய எதிர்ப்பை நீங்கள் காட்டணுன்னா
இப்போ வந்து திமுக வந்து அதுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க. எப்படி எதிர்ப்பு காட்டுறாங்க? மாநிலவிலையும் மக்களவையிலையும் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. அதிமுக அதுக்கு எதிர்ப்பை காட்டுறாங்க, எதிராக ஓட்டு போடுறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கவுன்சிலரும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஸோ எதிர்ப்பாக நீங்கள் காட்ட முடியாது. அப்போ எதிர்ப்பாக நீங்கள் எங்கே காட்டுறீங்க? பொது வழியில் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. நாங்களும் முஸ்லீமுக்கு வந்து ஆதரவாக இருக்கோம், நாங்களும் இஸ்லாமிய சகோதரருக்கு ஆதரவாக இருக்கணும் ஒரு படத்தை காட்டுறதுக்காக காட்டுறீங்க. அப்போ நீங்கள் வீதிக்கு வந்து இல்லைங்க விளையாடணும். கேரவனில் உட்காந்துட்டு ஃபுல்லாக காற்று வாங்கிட்டு ரெடி ஷாட் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு குல்லா போட்டு உட்காந்து அப்படி கஞ்சி குடிச்சிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவானவன்னு சொன்னால் நடந்துருமா? இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களை நம்பிடுவாங்களா? கஞ்சி குடிக்கிறது கூட ஒரு ஷூட்டிங்காக பண்ணுவீங்க, எல்லாமே ஷூட்டிங்காக. ஆனால் வந்து வீதிகளில் வந்து பொது வழியில் வந்து மக்களோட மக்களாக கலந்து நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன் வச்சிங்கன்னா அங்கே ஷூட்டிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்தவொடனே செய்தியாளர் கொண்டு வந்து மைக் எடுத்து வந்து வாயில் வைப்பான், சொல்லியா வக்பு திருத்த சட்டம் அந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இதை எதிர்க்கீங்கன்னு கேட்டால் இன்றைக்கி வரையும் விஜய்க்கு அதற்கான விடையை சொல்ல தெரியாது. எழுதி வச்சுக்கங்க, தெரியாது. இன்றைக்கு வரையும் விஜய் அவர்கள் எந்த செய்தியாளர்கள் ஏன் சந்திக்க மறுக்கிறார்னா எந்த டேட்டாவும் அவருக்கு தெரியாது. நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவை சுற்றி என்ன நடக்கிறது, உலக நாடுகள் என்ன நடக்கிறது, இன்றைக்கி அமெரிக்கா வந்து நம்மள்ட்ட அதிகமான வந்து வரி விதிக்கிறதுக்கான கண்டென்ட் என்ன, கிட்டத்தட்ட 48 கோடி கொடுத்தா அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து க்ரீன் கார்டு வந்து விசா கொடுக்குறாங்க அப்படின்றது உலக செய்தியில் எதுனா கேட்டால் எதுவுமே தெரியாது. நோ ப்ரோ, அந்த ப்ரோ, இந்த ப்ரோ, வாட் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வீதிக்கு வாங்க ப்ரோ, வந்து பேசுங்க, வந்து போராட்டம் பண்ணுங்க. கூட வச்சுருக்கவங்களாம் பாரு பெரிய பெரிய புத்திசாலி. யார்? ஆதவர்ஜுனா உலகமகா புத்திசாலி, புஷியானது அதை விட புத்திசாலி. இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாங்க, அவர் சொல்கிற பதிலெலாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது. எந்த தரவுகள் இல்லை, எந்த டேட்டா இல்லை. என்ன கட்சி இவங்க நடத்த போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இங்கே ஒன்றுமே புரியலை. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஒரு தலைவன் வீதிக்கு வந்து மக்களோடு மக்கள் நின்னாதான் மக்கள் அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவனோட பிரயாணப்படுவான். தவிர எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவனோட பொதுச் செயலாளர் வச்சு போராட்டம் நடத்தி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருப்பேன், யாருனா நம்மளோட தொண்டர்கள் செத்து போனால் கூட பாடி இங்கே தூக்கிட்டு வா, இங்கே நான் அஞ்சலி செலுத்துகிறேன்ற கேரக்டர் உள்ளவர்கள் என்னாலும் அரசியலில் வெற்றி பெற முடியாது. கிரவுண்டுக்கு வந்து தரையில் வந்து மக்களோட மக்களாக கலக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இதனால் வரையும் உங்களுக்கு எதுவும் தெரியாத ஒரு அம்மாஞ்சியாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு தலைவர் ஆகிட்டீங்க, அரசியலில் வரப்போகிறீங்க, ஒரு எம்எல்ஏவே தேர்ந்தெடுக்கப்படலாம், அல்லது வேறு பதவிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியலில் முழு நேரமாக வரணும்னு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா அதற்கான தகுதிகளை வளர்த்துக்கங்க, அதற்கான கண்டென்ட்டை நீங்கள் இப்போ படிச்சுக்கோங்க, அதற்கான தரவுகளை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அந்த தரவுகளை செய்தியாளர்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் வந்து சொல்லணும். ஆனால் இன்றைக்கு வரையும் விஜய் அவர்கள் பொது வழியிலும் வரதில்லை, எந்த செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கிறதில்லை. ஏன்னா விஜய்க்கு எதுவுமே அடிப்படையான அரசியலை பற்றி எதுவும் தெரியாது. தமிழ்நாட்டு செய்திகளோ இந்திய செய்திகளோ உலக செய்திகளை பற்றி எந்த நாலேஜுமே அவருக்கு கிடையாது. ஏன்னா திடீர்னு பெரியாரை பற்றி ஒரு விஷயத்தை இப்போ சீமான் வந்து பெரியாரை கிழிக்கிறார், டேட்டா போட்டு பெரியார் மண்ணு சொல்லாதீங்க, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 50 தலைவர்கள் எங்களது பெரியார் ஒருத்தர், அம்பேத்கர் ஒருத்தர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மார்னு ஜெயிலி போய் பூ போட்டு படம் போடுறீங்க. உங்கள் 50 தலைவரில் ஒரு தலைவரை ஒருத்தர் டாராக கிழிக்கிறானே, அதற்கு எதிர்வினை நீங்கள் ஆற்ற முடியாது. ஏன்னா பெரியாரை பற்றி இவருக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறேன், அஞ்சலி அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் கண்டிப்பாக கேள்வியே பட்டிருப்பார். வேலுநாச்சியாராச்சும் கேள்விப்பட்டிருப்பார். கடலூரில் அஞ்சலி அம்மா பற்றிலாம் இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஓரளவு அரசியல் புரிதல் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை நாலேஜே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் தயவு செய்து இனிமேல் இருக்காதீர்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட காலத்தில் விஜய் அவர்கள் எங்குமே இல்லை, வீட்டில் தான் அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கவர், மக்களோட மக்களாக கலக்காத வரையும் அவர் வந்து எந்த இடத்துலையும் மக்களோட மக்களாக வந்து இணையவே முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமுன்றது நீங்கள் கூட்டம் சேர்ந்துன்னா எம்ஜிஆருக்கு சேராத கூட்டமாக உங்களுக்கு சேரப்போகுது, விஜயகாந்துக்கு சேராத கூட்டமாக உங்களுக்கு சேரப்போகுது. மதுரை நகரமே குலுங்குதியா அவருடைய மாநாட்டில். சிரஞ்சீவி சேராத கூட்டமாக உங்களுக்கு சேரப்போகுது. சும்மா இது ஒரு படம், கூட்டம் சேர்ந்துருவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கூட்டம் சேரட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரட்டும், கூட்டம் சேர்ந்து அதை கட்டுப்படுத்துகிற வேலையை இங்கே இருக்க மாநில போலீஸார் பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன கவலை? உங்கள் வேலை போராட்டம் பண்ணால் அனுமதி வாங்காமல் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா போய் கைதியாகி உள்ளே போங்க. நான் வரவே மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே ஏசிலேயே உட்காந்துருப்போனா ஏசிலேயே உட்காந்துக்குங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்கள் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றதை இவங்க வரக்கூடிய எலெக்ஷனில் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க.
சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க 2026 அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் அவங்க கட்சி தொண்டர்களை பேச ஆரம்பிச்சாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி வரையும் விஜய் கூட இருக்கிற கிட்டத்தட்ட 65-70 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 100 மாவட்ட செயலாளர் இருந்தால் கூட அவர்கள் எல்லாம் விஜய் ரசிகர் மன்ற தலைவர்களை தான் மாவட்ட செயலராக வச்சுருக்காங்க. சென்னையில் கூட அப்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளியை. விஜய் கூட இருந்து விஜய்க்காக விசிலடித்து விஜய்க்காக போஸ்டர் வச்சு விஜய்க்காக கட்டவுட் வைத்த அந்த நபர்களை தான் மாவட்ட தலைவராக அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நபர்கள் இன்னும் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியாக அவங்க நிர்மாணம் பண்ணிக்கலாம் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கி விஜய் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க மேடையில், பொதுக்குழுவில். தமிழ்தாய் வாழ்த்து பார்த்துன உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. விஜய் கை தட்டுறாரு, இங்கே இருக்கவனு கை தட்டுறான். தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏன் கை தட்டுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எதுக்கு ஏன் தமிழ்தாய் வாழ்த்து கை தட்டுறீங்க? நம்மளுடைய தமிழ்தாய் அன்னையை வணங்கி நம்ம நிகழ்ச்சியை தொடங்குகிறோம், இது கை தட்டணும், இந்த புரிதலை கை தட்டுறாங்க. நோ ப்ரோ அப்படின்னோன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னோன்னா முன்னாடி பயங்கரமாக கட்டுறான், விசிலடிச்சாங்க குஞ்சுகள்ன்றதை தெளிவாக காட்டுறாங்க. அங்கே பாரு ஸ்க்ரீனில் விஜய் வந்துட்டாருன்னா எங்கள் பேப்பரில் கீழ்ச்சி மேலே போட்டு தலைவான்னு கத்துவானுங்க பாருங்கள். அந்த மாதிரி கத்துறானுங்க தவிர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறதுல பெரிய சாதனையா? மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களேன்னு சொல்கிறது பெரிய சாதனையா? ஏங்க இன்றைக்கி எல்லாருமே 100க்கு 300 அவங்களோட வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நானே டெய்லி 100 வாட்டி சொல்கிறேன். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானும் 100 வாட்டி சொல்கிறேன். என்ன மாதிரி ஆட்கள் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதை சொல்கிறது பெரிய சாதனை மாதிரியும் அதுக்கெல்லாம் அந்த விசிலட்சாங்குச்சிகள் கத்திக்கிட்டு எங்கள் தலைவர் பேரை சொல்லிட்டாரு எல்லாரும் வாங்க அப்படின்னா இப்போ தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் விசிலடிச்சான் குஞ்சுகள். இதுங்களுக்கு அடிப்படையான அரசியல் இன்றைக்கு வரையும் தெரியவில்லை. அதை பயிற்று வைக்கிறதுக்காக ஒருத்தனை போட்டிருக்கீங்க பாருங்க, புசியானதுன்னு ஒருத்தனை பயிற்று வைக்கிறதுக்காக திமுகவிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் இருந்து பிரசாத் கிஷோருடைய வலதுகரமாக இருக்கிறன்னு படம் ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்க ஆதவர்ஜினா. இவர்களுக்கும் தெரியவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.